Hello viewers, welcome to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா நம்ம Meesho ஆப்ல ஒரே நேரத்துல எப்படி நிறைய ப்ராடக்ட்ட வந்து ஆர்டர் போடுறது அப்படிங்கறத. அதாவது இப்போ நாம ஒரு saree ஆர்டர் போடுவோம். அது கூட இன்னொரு kurti ஆர்டர் போடலாம் நினைப்போம். அது கூட இன்னொரு t-shirt ஆர்டர் போடலாம் நினைப்போம். இந்த மாதிரி ஒரே சமயத்திலேயே நிறைய ப்ராடக்ட்ட வந்து எப்படி நம்ம ஆர்டர் போடுறது அப்படிங்கறத இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணி பக்கத்துல இருக்கிற bell ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் உங்களுடைய நோட்டிஃபிகேஷன்ல காட்டும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ சர்ச் பாக்ஸ்ல வந்து சாரின்னு சொல்லி நான் கொடுத்துக்கறேன். இப்போ இதுல வந்து இந்த saree வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதுல வந்து இங்க add to cart ன்னு இருக்குது பாருங்க. இது கொடுத்தோம் அப்படினா இந்த மாதிரி வரும். இப்போ இதில் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி ஆர்டர் போடும்போது வந்து ஆல் ரிட்டர்ன்ஸ் ஒன்லி ராங் ஆர் டெஃபெக்ட் ஐட்டம் ரிட்டர்ன்ஸ்னு சொல்லி 2 ரேட்டில் கொடுத்துருப்பாங்க. இப்போ இது என்ன அப்படின்னா ஆல் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னா இப்போ நமக்கு வந்து இப்போ இந்த சாரியே ஆர்டர் வந்ததுக்கப்புறம் பிடிக்கலைன்னா கூட நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். இல்லை குவாலிட்டி நமக்கு பிடிக்கல, நம்ம கலர் வேறு எதாக இருக்குது பிடிக்கல அப்படின்னு சொன்னால் கூட மாற்றிக்கலாம். ஆனால் இந்த ஒன்லி ராங் இந்த ஐட்டம்ஸ் இதை நாம் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா அதாவது நம்ம இப்போ saree ஆர்டர் போட்டு அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது வந்தாவோ இல்லை அதில் ஏதாவது டேமேஜாக இருந்தால் மட்டும்தான் இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் ரிட்டர்ன் பண்ண முடியும். இல்லைன்னா ரிட்டர்ன் பண்ண முடியாது. மேக்ஸிமம் இது வந்து 5 ரூபா 10 ரூபா இவ்வளோதான் வித்தியாசம் வரும். ஸோ நம்ம அதனால் என்னை பொறுத்தவரையும் இந்த ஆல் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறதே நமக்கு ஒரு சேஃப் தான். நமக்கு பிடிக்கலைன்னா கூட நம்ம ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து இதை ஆட் டு கார்ட்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ மேலே பார்த்தோம் அப்படின்னா அந்த கார்ட்டில் வந்து நமக்கு வந்து போய் சேவ் ஆயிடுச்சு. 1ன்னு சொல்லி காட்டுது பாருங்கள். இப்போ அடுத்ததாக நான் வந்து இதில் வந்து குர்த்தின்னு சொல்லி நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் வந்து இந்த குர்த்தி வந்து நான் இப்போ செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் வந்து சைஸ் வந்து எல்ன்னு கொடுத்துட்டு ஆட் டு கார்ட்னு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா இதேமாதிரி ஆல் ரிட்டர்ன்ஸு இல்லை ஒன்லி ராங் ஐட்டம்ஸ் ரிட்டர்ன்ஸ்னு சொல்லி வரும். நான் இது வந்து ஆல் ரிட்டர்ன்ஸ்னு கொடுத்து ஆட் டு கார்ட்னு கொடுத்துக்கிறேன். இப்போ மேலே வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த கார்ட்டில் வந்து எனக்கு வந்து 2ன்னு சொல்லி உங்களுக்கு ஆட் ஆயிடுச்சு. இப்போ இதுலேயே நான் வந்து வேறு ஒன்று ஆட் பண்ணுறேன் குர்த்திலேயே. இப்போ இந்த குர்த்தி வந்து பார்த்தோம் அப்படின்னா சைஸ் வந்து எல்ன்னு கொடுத்து ஆட் டு காட்டன் இருக்குது, அதை நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் இப்போ வந்து மொத்தம் 3 ப்ராடக்ட் வந்து நான் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ காட் வந்து 3ன்னு இருக்குது. இப்போ மேலே அந்த காட் இருக்கு இல்லைங்களா, இப்போ நம்ம ஆட் பண்ணி வச்சது எல்லாமே இப்போ நம்ம எப்படி ஆர்டர் போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ மேலே அந்த காட் இருக்கு இல்லைங்களா, அந்த கூட மாதிரி இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நான் செலக்ட் பண்ண இது ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து இதில் வந்து காட்டும். இப்போ இதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுலேயே வந்து இப்போ குவான்டிட்டி 1 இதில் வந்து இப்போ நான் இதை பார்த்தோம் அப்படின்னா இப்போ குவான்டிட்டி 1 கொடுத்துருக்கேன். சப்போஸ் இந்த குர்த்திலே உங்களுக்கு 2 வேணும் அப்படின்னா இப்போ 2 3 இந்த மாதிரி நம்ம ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா அதிகமாகிட்டே வரும். மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 1 ஆகிட்டே வரும். அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே வந்து அமௌண்ட் வந்து நமக்கு இதாகும். சைஸு மாற்றணுன்னா கூட இங்கேயே கூட நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் 3 இது ஆட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இதில் இப்போ உங்களுக்கு வந்து ஒன்று வேண்டாம், இதை ஒன்று எடுத்து விடணும் அப்படின்னா கீழே வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே ரிமூவ்னு சொல்லி இருக்குது பாருங்கள். அந்த ரிமூவை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரிமூவா மூவ் டு விஷ் லிஸ்டான்னு சொல்லி கேட்கும். இதில் வந்து ரிமூவ் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா இந்த இது வந்து உங்களுக்கு போயிடும், அது வந்து கேன்சல் ஆகிடும். இப்போ இந்த 2 ப்ராடக்ட் மட்டும் இருக்குது. இப்போ இதோட 2 ப்ராடக்ட்டும் டோட்டல் அமௌண்ட் வந்து இங்கே வந்திருக்கு. அதாவது இந்த குர்த்தி வந்து 450, சாரீ வந்து 245. டோட்டல் அமௌண்ட் வந்து 712. இதில் வந்து எனக்கு டிஸ்கவுண்ட் வந்து 17 rupees இருக்குது. அது டிஸ்கவுண்ட் பண்ணது போக வந்து 695ன்னு இருக்குது. இப்போ இந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிக்கிட்டு இங்கே வந்து கண்டினியூன்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ 2 ப்ராடக்ட்டுமே ஆட் ஆகிடும். இப்போ இதில் வந்து உங்களுக்கு அட்ரஸ் எதுவோ நீங்கள் அதை கொடுத்துக்கோங்க. ஆல்ரெடி அட்ரஸ்லாம் எப்படி சேஞ்ச் பண்ணுறது, அட்ரஸ் எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் ஆல்ரெடி வீடியோ நான் போட்டிருக்கேன். சப்போஸ் அங்கே உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கூட அந்த வீடியோவில் போய் பார்த்துக்கோங்க. டெலிவர் டு திஸ் அட்ரஸ் கொடுத்துட்றேன். கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு வந்து இந்த மாதிரி வருதுங்களா. இப்போ உங்களுக்கு கேஷ் ஆன் டெலிவரினா கேஷ் ஆன் டெலிவரி, இல்லை வந்து ஆன்லைன் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் ஆன்லைன் பேமெண்ட்டு இந்த மாதிரிலாம் வருது. இப்போ நான் வந்து கேஷ் ஆன் டெலிவரி வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூன்னு சொல்லி நான் கொடுத்துட்றேன்.
கண்டினியூன்னு கொடுத்துட்டு இப்போ வந்து ப்ளேஸ் ஆன் ஆர்டர் கொடுத்துல இது எல்லாமே நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து எஸ்டிமேட்டட் டெலிவரி டேட்டுன்னு சொல்லி மேலே கொடுத்துட்றாங்க. இப்போ நான் இன்றைக்கி போடுறேன் அப்படின்னா இந்த உங்களுக்கு இந்த டேட்டில் இந்த டேயில் வந்துடும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு மேலேயே கொடுத்துருக்குது. அட்ரஸ் எல்லாமே வந்துடுது. இப்போ வந்து ப்ளேஸ் ஆர்டர்னு சொல்லி கொடுத்துட்டேன் அப்படின்னா அவ்வளோதான். இப்போ வந்து ஆர்டர் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. 17 rupees வந்து எனக்கு டிஸ்கவுண்ட் இருந்துச்சு. ஸோ அதை வந்து டிஸ்கவுண்ட் போக எனக்கு வந்து வந்திருக்குது. ஓகே வியூவர்ஸ், இன்றைக்கி நாம் ஒரே சமயத்திலே எப்படி நிறைய ப்ராடக்டை வந்து ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். சப்போஸ் இது ஒரு சிலருக்கு வந்து இந்த இது வந்து வராமல் இருக்கலாம், ஆட் பண்ண முடியாமல் இருக்கலாம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த மீஷோ ஆப்பை வந்து நீங்கள் வந்து பழைய ஆப்பையே வச்சுருப்பீங்க, அப்டேட் பண்ணாமல் இருப்பீங்க. அதை போய் ப்ளே ஸ்டோரில் போய் மீஷோன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அந்த ஆப் வரும், அப்டேட்டுன்னு சொல்லி கேட்கும். அதை அப்டேட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இது எல்லாமே வந்து நியூ ஃபீச்சர்ஸ் தான். பழையதை வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த அப்டேஷன் வந்து வராது. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.